எல்லோருக்கும் வணக்கம். நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் சங்கமித்திரன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சேயோன் அந்த மாவட்ட நீதிமன்றத்திலேயே குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் எண் 1ல் STC நம்பர் 441/2017 வழக்கு நிலுவையில் இருக்கிறது. 29 முறை இவர் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகலன்னு சொல்லி இவர் மீது வாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையிலேயே இவருக்கு அரசு வழக்கறிஞராக ஒரு பதவியை கொடுக்கிறாங்க. இது சட்டத்திற்கு புறம்பானது, சட்டத்திற்கு எதிரானது. ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு குற்றம் நிலுவையில் இருக்கும் போது, ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற போது, அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் அரசு வழக்கறிஞராக பணி நியமனம் செய்யக்கூடாது. மாவட்ட ஆட்சியர் அவரிடத்தில் கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் தான் இந்த நியமனத்தினுடைய அத்தாரிட்டி. இது அரசு வழக்கறிஞராக பணி நியமனம் செய்வதற்கான அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான். இவர் மீது வழக்கு இருக்கா இல்லையா, இந்த இவருக்கு அரசு வழக்கறிஞராக பணி வழங்கலாமா அப்படின்னு கேட்டு மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள், உளவு பிரிவு அதிகாரிகள் அதுல என்னென்ன நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லி எடுத்து அதை கொடுத்த பிறகுதான் இவருக்கு ஒரு பணி நியமனத்தை கொடுக்கணும். ஆனால் நம்முடைய சேயோன் அவர்களுக்கு சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு எதிராக, சட்டத்தை மீறி இன்றைக்கு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் மாவட்டத்தினுடைய அமர்வு நீதிமன்றத்தினுடைய அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்திருக்கிறார்கள். இது சட்டவிரோதமானது. இது உயர்நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் IG அவர்களுக்கும் DIG அவர்களுக்கும், அதே இன்றைக்கு பதவி செய்து கொடுத்திருக்கிற SP அவர்களுக்கும், இந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு எல்லோருக்கும் நம்ம இதற்கான புகார்களை கொடுத்திருக்கிறோம். 7/10/2023 அன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து ஒரு புகார் மனு தொடர்பாக கொடுத்திருந்தேன். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றோம். என்ன இதுல ஒரு பெரிய விசேஷம் கேட்டீங்கன்னா, இந்த மாவட்டத்தினுடைய அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சேயோன் பூம்புகார் காவல் நிலையத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை குற்றவாளிகளோடு ஒன்று சேர்ந்து ஒரே காரில் பயணித்து அவருடைய மகளினுடைய பத்திரிகையை இவர் கொண்டு வைக்கிறார். தலித் சமுதாயத்தை சேர்ந்திருக்கிறவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலை செய்திருக்கிற குற்றவாளி, அந்த குற்றவாளிகளோடு சேர்ந்திருக்கிற அரசு வழக்கறிஞர். இந்த வழக்கு அதே நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இதே தேவேந்திரனுடைய அந்த சிவில் வழக்கு, டெஃபமேஷன் சூட்டை நடத்துறவரும் ஒரு அரசு வழக்கறிஞராக இருக்கிறார் என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு சரியான ஒரு நீதியை கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்ம சில்வர் ஜூப்ளி டார்கெட் ஸ்கூல்ல ஒரு 100 மாணவர்கள் அந்த அரசினுடைய அனுமதி பெறாமல் படித்திருக்கிற அந்த விடுதியினுடைய காப்பாளர் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு அந்த மாணவர்களுடைய பிரச்சனை செய்ததுனால அதன் மீது ஒரு போக்சோ வழக்கு நாம் பதிவு செய்யப்பட்டோம். அதை பதிவு செய்தோம். அதுல இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சங்கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அந்த குற்றவாளிகளோடு போட்டோ எடுத்து தன்னுடைய முகநூல் பக்கங்களில் பதிவு செய்கிற அரசு வழக்கறிஞரால் அந்த குற்றவாளிகளுக்கு எப்படி நீதி கிடைக்கும், எப்படி ஒரு கன்விக்ஷன் கிடைக்கும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி கிடைக்கும்? தான் ஒரு மாவட்டத்தினுடைய அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சேயோன் தன்னுடைய ஜூனியர்களை அந்த மாவட்ட அரசு அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தில் ஆஜராக வைக்கிறார். அந்த ஆர்டர் காப்பியில ஆன் பிகாஃப் ஆஃப் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிபின்னு சொல்றாங்க. இப்ப பிபி எதற்காக இங்க இருக்கிறார்? இவர் SC/ST நீதிமன்றங்களில் இவர் எப்படி ஆஜராக முடியும்? போக்சோ நீதிமன்றங்களில் இவர் எப்படி ஆஜராக முடியும்? மகிழா நீதிமன்றங்களில் இவர் எப்படி ஆஜராக முடியும்? தொடர்ந்து முறைகேடுகள் இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு SP இதுக்கு பின்புலமாக இருக்கிறார். இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் சரியான தகவலை அரசுக்கு சொல்லாமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பணி நியமனம் நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த பணி நியமனத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். 3 வருஷம் தான் அதுக்கு அந்த பணி அதனுடைய கால அளவீடு. 3 வருடங்கள் முடிந்துவிட்டது. மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் கால்ஃபர் செய்து புதிய வழக்குகள் இல்லாத குற்றவாளிகளோடு, கொலை குற்றவாளிகளோடு தொடர்பு இல்லாத வழக்கறிஞர்களை இந்த மன்றத்துக்கு, அந்த நீதிமன்றத்திற்கு நியமிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம். இவர் தகுதியற்ற RN ரவி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிச்சு ஊரு ஃபுல்லா ஒட்டுறார். ஒரு அரசுடைய வழக்கறிஞராக இருப்பவர் எப்படி ஒரு அரசியல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியும்? எப்படி ஒரு ஆளுநரை, அரசுடைய பணியில் இருக்கக்கூடிய ஆளுநரை, அரசு அதிகாரிகளை கண்டித்து எப்படி போஸ்டர் அடிச்சு ஊர் முழுவதும் ஒட்ட முடியும்? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்கள் மத்தியிலே பொதுமன்றத்திலே நான் முன்வைக்க கடமைப்படுகிறேன்.
எனவே இது இப்ப நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதே போல இருக்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அவர்களுக்கு நாம் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறோம், புகார் அனுப்பியிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அவர்களுக்கு நம்ம வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம். அதே போல ஐஜி, டிஐஜி, சம்பந்தப்பட்டிருக்கிற சிஎம் செல்லு, அப்படி சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை துறைகளுக்கும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை நடத்தப்படணும்னு சொல்லி நம்ம மனு கொடுத்திருக்கிறோம். மயிலாடுதுறை பாலியல் பிரச்சனையில குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நம்ம மனு கொடுத்தது தொடர்பாக என் மீது பொய்யாக புனையப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி வாபஸ் பெறவிட்டால் வருகின்ற காலத்திலே 2ஆம் கட்ட போராட்டத்தை இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முன்பாக நடத்துவோம் என்கிற ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த மாவட்டத்தில் மாவட்ட அரசு வழக்கறிஞர் மீது நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை.